அமைதியில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்திரமயமாக கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் அழிந்து வரும் இயற்கை வளங்களை பற்றி சிந்திக்கவும் செயலாற்றவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனை பற்றி என்னுடைய கருத்துக்களை தனிநபர் நட்பு மூலம் தெரிவிக்க வந்துள்ளேன். முன்னூறு காலத்தில் மரம், மனிதன், நீர் மூவரும் நண்பர்கள். இவ்விடம் மரம், இவ்விடம் மனிதன், இவ்விடம் நீர். மரமே, நான் உன்னை இந்த உலகம் முழுவதும் வளர்க்கிறேன். எனக்கு தேவைப்படுகிற காய்கனிகளை தருகிறாயா? நண்பா, நீ எனக்கு வேண்டிய நீரை மட்டும் தா, உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன். சரி, நான் சென்று நீரிடம் கேட்கிறேன். நீரே, மரத்திற்கு வேண்டிய நீரை தருகிறாயா? என்ன நண்பா இப்படி கேட்டுட்ட? நீ என் உயிர் நண்பன், வா, என்னையே எடுத்துக்கொள். சரி, நான் சென்று நீரை நடுகிறேன். மரமே, நான் சென்று எப்பொழுது வருவது? நீ சென்று ஒரு 5-6 வருடங்கள் கழித்து வா. சரி, அந்த 5-6 வருடங்களில் என்னால் இயன்ற மரக்கன்றுகளை இந்த உலகம் முழுவதும் வளர்க்கிறேன். 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போய் பார்த்தா அந்த மரத்தில் நிறைய காய்கனிகள் எல்லாம் விளைஞ்சிருக்கும். மரமே, நான் வந்துட்டேன். வந்துட்டேன் நண்பா, வா, இந்த காய்கனிகள் எல்லாம் உனக்குதான். பழங்கள், பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, சற்று உறங்கலாம். சரி, பசங்க சாப்பிடுவோம். நம்ம எத்தனை நாள் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது? பழகின விஷயம் தான், இருந்தாலும் போர் அடிக்குது. சரி, நம்ம நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது செய்வோம். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு என்ன மீட்டிங்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருவருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் தான் எல்லாருக்கும் காய்கனிகளை தரேன், காற்று தரேன், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆக்சிஜனையும் தரேன். நான் தான் எல்லாருக்கும் தொண்டையில சிக்கிக்குச்சுன்னா, அதாவது அவங்க தாகத்தை திக்க நான் ஹெல்ப் பண்றேன். சரி, மீட்டிங் அவர் அப்புறம் பார்க்கலாம். இவங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. இவங்களை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சுக்கணும். மனிதன் ஒரு சிறிய தொழிற்சாலையை கட்ட திட்டமிடுகிறான். கட்டுறதுக்கு நம்ம வச்சு கட்டிப்போம், அங்கங்க தேவைப்படும் போது தண்ணி எடுத்துப்போம். அப்ப ரசாயன தண்ணி என்ன பண்ணலாம்? அதையும் அத்துறையே கலந்துட்டோம். சரி, மரத்துட்டு போய் பேசலாம். மரமே, நான் ஒரு சிறிய தொழிற்சாலையை கட்டலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? என்னது தொழிற்சாலையா? அப்ப எங்களெல்லாம் நீ அழிக்க போகிறாயா? உனக்கு பசிக்கும் பொழுது ருசிக்க பழமும், உறக்கம் வரும் பொழுது உரங்கள் இடமும் தந்த என்னை அழிக்க போகிறாயா? அட அம்மையே, நான் போய் நீர் சொல்லுவேன். நீரே வந்துட்டியா நண்ப துரோகி, எங்களெல்லாம் அழிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? அட அமைதியா, இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. என்னது ராஜாவா? எங்களெல்லாம் அழிச்சிட்டினா முல்லை போல இருக்க இந்த இடம் பாலையா மாறிடும். அப்படி என்ன காட்டுக்கு நீ ராஜாவா இருப்ப? ஒரு முறை முடிவெடுத்தனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மனிதன் மரத்தை விட்டு கிளம்புகிறான். என்னை அழைக்கிறாரு, என்னை அழைக்கிறாரு. அட என்னை அழைக்கிறாரு, என்னை அழைக்கிறாரு. கட்டியாச்சு, அடுத்து தண்ணி. என்னை அழைக்கிறாரு. அட அமைதியாரு, உங்ககிட்ட இருந்து வேணுங்கிற தண்ணி எடுப்பேன், திருப்பி அதுல இருந்து வர ரசாயன தண்ணி உங்களோடவே கலந்துட்டுருவேன். என்னை அழைக்கிறது, என்னை அழைக்கிறது. முட்டாள் மனிதனை செயல்படு. உறவின் அருமை பிரிவில் தான் தெரியும் என்பது போல 2001ஆம் ஆண்டு நீர் இல்லாமல் வறட்சி. பிறகு வாசகங்கள் வேற, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று. பிறகு 2015ஆம் ஆண்டு சூரிய கதிரால் எரிச்சல். பிறகு 2025ஆம் ஆண்டு ஆக்சிஜன் கிடைக்கும் இடம் என்ற அறிவிப்பு பலகைகள். தண்ணி கொடுங்க. என்னது தண்ணியா? எங்கே போவது? உலகம் மழிய 1000 காரணங்களை சொன்ன மனிதர்கள் மனிதனால் தான் உலகம் அழி போவது என்று யாருமே சொல்லவில்லையே. நீல நிற வானம், நிலா, சோறு, சூரிய உதயம் எல்லாம் முடிந்தது. இரவென்ன பகல் என்ன ஒரே பழுப்பு நிறைந்தார். நன்னீரின் அளவும் குறைந்து கொண்டே வருகிறது. இருக்கும் காடுகளில் 50% காடுகளை உங்களின் தேவைக்காகவே அழித்து விட்டீர்களே. உங்கள் தலைமுறைகள் நாங்கள் எங்கே போவது? மழை வரவில்லை, நாங்கள் என்ன செய்வது? அட அறிவாளிகளா, மழை வரவில்லை என்றால் மரங்களை வளர்க்க வேண்டும், அழிக்க கூடாது. இருக்கும் நிலங்களை விளை நிலங்களாக்கி பணம் பார்த்தீர்கள். இப்போ உண்ண உணவும் இல்லை, அருந்த நீரும் இல்லை, சுவாசிக்க சுத்த காற்றும் இல்லை. நீங்க செஞ்ச தப்புக்கு இப்பயாவது வருணுங்க. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கடைசி செடியும் பட்டு போய் மூச்சத்து நிழலில் பூமி கண்ணீர் வடிக்கையில் இப்பொழுது வந்து காப்பாற்றுமா உங்கள் கரம்சை சிட்டுகளின் அன்னையை? நீங்கள் கொன்று போட்ட மரங்களில் நான் மக்கோட்டும் நெருப்பாய் மீள் பிறவி வந்து அந்த ஓசோன் ஓட்டை கிழித்து உங்கள் மீது வந்து பாயும் கணத்தில் யார் நம்மை மன்னிப்பார்? யார் நம்மை மன்னிப்பார்? இதே நிலையில் சென்றால் உலகம் அழிவது உறுதியாகிவிடும். இந்நிலையை மாற்ற மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மனித உயிர்களை காப்போம். மனிதன் வாழ தேவை மறந்தான், மனிதன் தானே அதை மறந்தான். மனிதன் வாழ தேவை மறந்தான், மனிதன் தானே அதை மறந்தான். தாகத்தை தீர்க்கிறதே தண்ணீர்,
அதை பாதுகாக்க வேண்டாமா எண்ணீர்? தாகத்தை தீர்க்கிறது தண்ணீர், அதை பாதுகாக்க வேண்டாமா எண்ணீர்? சுகமாக சுவாசிக்க தேவை காற்று, அதன் சுற்றத்தை கெடுத்தோமே நேற்று. சுகமாக சுவாசிக்க தேவை காற்று, அதன் சுற்றத்தை கெடுத்தோமே நேற்று. சுகமாய் வாழ பாத்திரம், சுற்றுச்சூழலை காத்திரோம், அதை காத்திரும் முறைகள் நடைமுறையில் சாத்தியமாவதை குறித்து யோசிக்கிறேன். யோசியுங்கள், யோசிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு